இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதல் வருவதற்கான 7 வித காரணங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, 2 நாளாகமும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தின் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. எழுப்புதல், எழுப்புதல் என்றால் புதுப்பித்தல். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய உணர்வடைதல், மறுமலர்ச்சி அடைதல், வெதுவெதுப்பான நிலையில் இருந்து அனலாகுதல், இன்னும் தேவனிடத்தில் திரும்புதல், தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுதல் என்று சொல்லலாம். இங்க நம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே என் நாமம் தரிக்கப்பட்ட தனங்கள் தங்களை தாழ்த்தி, அவர்கள் தங்களை தாழ்த்தும் போது அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்ன செய்யற பாவத்தை மன்னிக்கிறார். இன்றைக்கு எழுப்புதலுக்கான 2வது காரணங்கள் ஆதி அப்போஸ்தலர் அவர்கள் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள், எப்படி இருக்கும்போது அங்கே எழுப்புதல் நடைபெற்றது என்பதை நாம் அதை ஆராயலாம். பாருங்க, அந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும், ஸ்திரீகள் எல்லாரும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு மனம். இன்றைக்கு 2வது நாளிலே எழுப்புதல் வருவதற்கு 2வது ஒரு காரணம் என்ன? ஒரு மனம். அப்போஸ்தலர் 2:1 பெந்தைகோஸ்து என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். பாருங்க, ஆவியிலே அபிஷேகம் பெறும்படியாக அவர்கள் ஒரு மனதோடு இணைந்து வருகிறார்கள். அப்போஸ்தலர் 8:6 பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டும் அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இன்றைக்கு சபைகளிலே ஒரு மனம் இருக்கிறதா? பாருங்க, ஒரு நாள் அதிகாலையிலே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே ஒரு பெண் ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு சர்ச்சில் எப்பவுமே காலையில சண்டே சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சோடனே ஒரு லேடி பாடுறாங்களா, அவங்கள பாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க சில காரியத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு அப்ப அவங்க பாடலைன்னா நீங்க பாடுவீங்களா அப்படின்னு கேட்டா அவங்களும் பாட மாட்டாங்க. பாருங்க, சில நேரங்கள்ல சபைகளிலே பாருங்க பிரிவினைகள். ஒருத்தர் முன்பதாக நின்றால் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. பாருங்க, அவர்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. இன்னும் சில சுவாரஸ்யமான காரியங்கள் நடக்கும். சில கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சிறு சிறு காரியங்கள் கொட்டு அடிக்கிறது, அப்புறம் காணிக்கை எடுப்பதுல சண்டை, இந்த மாதிரிலாம் காரியங்கள். சபைகளுக்குள்ளே ஒரு மனம் இல்லை, பிரிவினைகள். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இல்ல, அவர்கள் ஒரு மனதோடு இருந்தார்களாம். பாருங்க, 2வது அவர்கள் எப்படி இருந்தாங்களா? தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, அவங்க இந்த 2ஆம் நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், எழுப்புதல் வர்றதுக்கு ஒரு மனம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆலயத்துக்கு ஒரு பாடலை பாடுவது என்றாலும், இல்ல வேத பகுதியை வாசித்தோம் என்றாலும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு கூடுகை நடத்தினால், ஒருவேளை வாலிப கூடுகளை நடத்தலாம், தாய்மார் கூடுகையை நடத்தலாம், ஏதாவது வொர்ஷிப் பண்ணலாம். இந்த மாதிரி கூடுகையிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். இங்க வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 8:7-8 அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர் சப்பானிகளும் குணமடைந்தார்களாம். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது.
இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3:12 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த குணப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபத்தில் எண்ணப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்தில் அவர்கள் ஓடி வந்தார்களாம். இங்க தேவ நாம மகிமைப்படுது. அவர்கள் ஓடி வந்தோடனே அவங்க பெருமையா பேசல. அந்த பேதுருவும் யோவானும் அவங்க பெருமையா பேசாதபடி ஒரு வசனத்தை சொல்கிற அப்போஸ்தலர் 3:12 பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுவதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவைகளை நடத்த பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் நடந்தான் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர் 14:5 மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் உங்களை போல பாடுள்ள மனுஷன் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்றாங்க. ஜீவனுள்ள தேவன் என்று தேவனுடைய நாமத்தை அவர்கள் சொல்லி மகிமைப்படுத்துகிற தேவனை முதலாவது மகிமைப்படுத்துகிறார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா விசுவாசியாத யூதர்கள் சகோதரர்கிட்ட போய் இந்த பேதுரு யோவான் போய் சொல்றாங்க. இன்னும் அப்போஸ்தலர் 14:4 பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்களாம். ரெண்டு பாட்சிய 2 பிரிவா பிரிந்து கிடைக்கும். இன்றைக்கு சபைகளுக்குள்ள அப்படிதானே, எத்தனை சபைகளுக்குள்ள பிரிவினை, எத்தனை சபைக்குள்ள, அநேக சபைகளுக்குள்ளே பாருங்க இப்படிப்பட்ட பிரிவினைகள். நான் அவனை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், எங்க யூதரை சேர்ந்தவனா என்று சொல்லிலாம் பிரிவினை இருக்கிறது. பாருங்க, நிறைய சபைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிரிந்தது மட்டும் இல்ல, அப்போஸ்தலரை கல்லால் எரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வைராக்கியப்படுறாங்க. புறஜாதிகான யூதர்கள் அவர்கள் அவங்க கலகம் அங்கே ஏற்படுகிறது. அப்போது ஒரு அற்புதம் நடக்குது. தாய் வயிற்றிலே இருந்த ஒரு சப்பானி அவனுக்கு காலில் அவன் என்ன செய்யறான்னா, அப்பதான் அந்த அற்புதம் பவுலை பார்க்கிறான். கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறான். இன்னும் பவுல் சொல்றான், உச்சி பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டென்று கண்டு நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாய் சொல்கிறான். இன்றைக்கும் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எழுப்புதல் வருவதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 10:25-28 போடப்பட்டிருக்கிறது. பேதுரு உள்ளே பிரவேசித்த போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரு, நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். பாருங்க, அங்கே அவனுக்கு பெருமை வரவே இல்லை. இன்றைக்கும் கூட நம்மளுடைய சபைகளிலே, நம்மளுடைய தேசத்திலே எழுப்புதல் வரணும்னா நமக்குள்ளே ஒரு மனம் வரணும். இன்னும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். அந்த காரியத்தை இன்றைக்கு நமக்குள்ளே கர்த்தர் தருவார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நாளிலே சப்பா எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபைகளுக்குள்ளே, எங்க தேசத்திலே எழுப்புதலுக்கு வராததுக்கு காரணம், மிக முக்கிய காரணமா எங்களுக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை கொடுங்க சப்பா. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாகவே ஒரு மனதின் ஆவியை கொடுங்கப்பா. நாங்க ஒரு பாடலை பாடினாலும், உம்முடைய சமூகத்துல எந்த காரியம் செய்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ கிருபை தாங்க. துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை